ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சும்மா சூப்பரான பால் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், சேமியா. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஒரு கடாய் வச்சுட்டு சேமியாவை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு நல்லா நொறுக்கிக்கோங்க கையில் வச்சு. இல்லைனாலுமே ஒரு ரெண்டு உடச்சிட்டு சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பாயச சேமியா, நார்மல் சேமியா கிடையாது. ஸோ இது நல்லா வறுத்துடுங்க. நல்லா ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலரில் பண்ணுங்கள். ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப கருகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சேமியா பால் பாயசம் செய்யும் போது இந்த ஒயிட் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். ஸோ எல்லோஷாக இருந்ததா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு நெய் ஸ்மெல் அவ்வளோ ஆகாது, அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா நிறைய நெய் ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஸோ ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் பொடி பண்ணது நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது ஏலக்காயோடைய தோல். ஸோ இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துப்போம் நெய்யில். இது நல்லா வறுத்தெடுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துப்போம். ஸோ பாயசம் செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு, ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பாயசம் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பாதி தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுமே பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துப்போம். சேமியா சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் சேமியா வேகட்டும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் வறுத்து சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு பாயசம் கிடைக்கும். ஸோ நீங்கள் நார்மலாகவும் சேர்த்து செய்யலாம், பட் அது ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வச்ச பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே நான் பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ நல்லா பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுன்னு இப்போ நட்ஸ்லாம் வறுத்து வச்சோம்ல, அது எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வறுத்த முந்திரி, பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பால் பாயசத்துக்கு சும்மா ஒரு கொதி வர மாதிரி மட்டும் நீங்கள் பால் பாயசத்தை கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஸோ நம்ம ஆறுறதுக்கோசரம் வைக்கும் போது நல்லா சேமியால் பால் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி திக்காகிடும். ஸோ நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸோ பார்க்கும் போதே பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஒரு கொதி மட்டும் பாயசம் வர அளவுக்கு விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.